ரொம்ப நாளாக இருந்தது இல்லையா உங்கள் குடும்பத்தில், சார் என்ன சார் எவ்வளோதான் இருந்தாலும் அந்த கடன் தீர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் தீரும், வருமானங்கள் பெருகும், புதிய தொழில் அமையும். பெரிய மாற்றம் எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா தொழில் மாற்றம், வருமான மாற்றம். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நல்ல வேலை, நல்ல ஆஃபீஸில் நல்லபடியாக ஒரு உத்தியோகம் கிடைக்கும். என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனி வக்ரன், சனி பெயர்ச்சி வேறு, சனி வக்ரன் வேறு. ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டுக்கு போகிறது பெயர்ச்சி. ஆனால் வக்கரத்தில் போகிறாரு அப்படின்னா பின்னோக்கி பார்க்குறார் அப்படின்னு அர்த்தம். அப்போது மற்ற கிரகங்கள் வக்ரமாகிறதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரமாகிறது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். சனீஸ்வரர் 135 நாள் மாற போகிறார். 27/7/2026 இருந்து 12 டிசம்பர் மாதம் அது வரைக்கும் அவர் வக்கரத்தில் போக போகிறார். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் இது எப்படி இருக்கும்? ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். அவங்களுக்கு முத்தாய்ப்பா 3 பலன்கள் சொல்லுங்கள் சார். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் முத்தான 3 அதிர்ஷ்டங்களை பார்ப்போம். கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறது கண்ட சனின்னு பேர். அவர் 6ஆம் இடத்த ருணரோகஸ்தானத்தை பார்க்க போகிறார். அதனால் கடன் தீரும். ரொம்ப நாளாக இருந்தது இல்லையா உங்கள் குடும்பத்தில், சார் என்ன சார் எவ்வளோதான் இருந்தாலும் அந்த கடன் தீர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் தீரும், வருமானங்கள் பெருகும், புதிய தொழில் அமையும். 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்காருங்கிறதுனால கணவன் மனைவி உறவில் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, குடும்பத்தில் சலிச்சுக்கிறது, இது இருந்ததுன்னா கணவன் மனைவி உறவு பாதிக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒற்றுமைங்கிறத கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைங்க சரியாக படிக்கலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுத்துக்காதீங்க. பிள்ளைங்களை தட்டி கொடுத்து போங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் செவ்வாயும் பார்வை பார்க்கிற காலத்துலேயும் சரி, சேர்க்கை காலத்துலேயும் சரி, பயணத்தில் மிக கவனமாக இருங்க. பிள்ளைங்களை தட்டி கொடுத்து போங்க. பெரிய மாற்றம் எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நல்ல வேலை, நல்ல ஆஃபீஸில் நல்லபடியாக ஒரு உத்தியோகம் கிடைக்கும். மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமையும், சக கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஒத்துமையாகவும் ஒத்துழைப்பாகவும் அவங்க உங்களுக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறவங்களும் சரி, சின்ன திரை பெரிய திரை பண்ணுறவங்களும் சரி, ஆடிட்டிங் தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதும் 6ஆம் இடத்துல பார்வை இருக்கிறதும் விரயஸ்தானம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இது 135 நாள் தானே. அந்த 135 நாளைக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். வயிற்றில் கேஸ்ட்ரிக் ட்ரபுளோ, அல்சர் பிரச்சனையோ, நரம்பு பிரச்சனையோ இதெல்லாம் தீரும். நல்லாயிருக்கும். படிப்பு ஏற்கனவே புதனுடைய வீடு தானே. இவங்களுக்கு கரெக்டாக 7ஆம் இடத்துல இருந்தால் கூட 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்ற குருவாக இருக்கான். அதனால் மேல் படிப்பு படிக்கிறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, இல்லை நீங்கள் கேட்குற அந்த பிஜி சப்ஜெக்ட் படிக்கிறதோ இவங்களுக்கு அற்புத பலனை கொடுக்கும். திருமணம் நடக்கும், ஆனால் ஆர்கியூமெண்ட் வேண்டாம். திருமணத்தில் கூட ஆர்கியூமெண்ட் வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இந்த ஆண்டு உண்டு. ஆனால் டாக்டரோட கன்சல்டேஷன் பிரகாரம் அயன் அண்ட் புரோட்டீன் அது கொஞ்சம் ஒழுங்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமான வாழ்க்கை. ஆனால் உங்களது பொறுமையும் நிதானம்தான் கன்னி ராசிக்கு அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா சனீஸ்வரர் உங்களுக்கு பலவித அனுபவங்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளையும் கொடுப்பார்.
ஆனால் மனோதைரியமும் மன நிம்மதியும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு சில தானங்களும் தர்மங்களும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலில் போயிட்டு புத பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பச்சை வஸ்திரம் தானம் செஞ்சு புதன்கிழமையில் வந்து நீங்கள் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா அற்புத பலன் தாராளமாக அதிக முத்தான 3 அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது தீர்க்கம். மற்ற கிரகங்கள் வக்ரமாவதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். ஆக 135 நாள் ஓரளவுக்கு அவர் வந்து வக்கரத்தில் இருக்க போகிறார். கடகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டம சனியில் இருந்து விலகி போய் மிகப்பெரிய தெளிவான வாழ்க்கையை கொடுத்தார், குரு பார்க்குறார் அப்படின்லாம் இருந்தது. இப்போ என்னடான்னா இவருக்கு வந்து மறுபடியும் அஷ்டமத்தில் வந்துருமா அப்படிங்கிறதான் கேள்வி. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு சாதகமா பாதகமா, உங்கள் ஜாதகத்தில் என்னதான் அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ கண்ட சனியோ அஷ்டம சனியோ இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லா இருக்குமா? ஏன்னா வக்கரத்தில் ரொம்ப பலம் அதிகம். ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்து மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு இந்த வக்கரன் அப்படின்போது 135 நாள் சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாயினுடைய சேர்க்கை, இதையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணம், அதே நேரத்தில் நெடுந்தூர பயணம். நான் ஸ்கூட்டரில் 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, நீரினால், இயற்கை அழிவுகளால், நெருப்பினால். நான் கூட போட்டில் போகும்போது பார்த்து போங்க, எங்கேயாவது டூர் கீர் போனீங்கன்னா நெருப்பினால் நீரினால் பிரச்சனைகள் வரும், கவனமாக போங்க அப்படின்லாம் நான் நிறைய என்னுடைய ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருக்கேன். பாருங்க, புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன், சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்கள், நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி போர் பதட்டமும் இருக்கும் சொல்லியிருக்கோம். மத கலவரங்கள் வரும், இனக்கலவரங்கள் வரும், அதே மாதிரி இன்ஃபெக்ஷனும் வரும் அப்படின்னு நம்ம நவம்பரில் இருந்தே சொல்லிட்டு வரோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக 12 ராசிக்காரர்களும் இருக்க வேண்டியது தான். ஆனால் நாடு விட்டு நாடு போகிறவங்க, ஊர் விட்டு ஊர் போகிறவங்க, இவங்களுக்கு வக்கரன் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் கடந்து போகிறதுனால அந்த சனீஸ்வருடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிகமான பிரச்சனை வேலையில், தொழிலில், வருமானத்தில், திருமண வாழ்க்கையில், உடல் ஆரோக்கியத்தில் அப்படிங்கிறவங்க சனீஸ்வரனுக்கு பிரீத்தியான எள் தீபம், திருநள்ளாருக்கு போயிட்டு வர்றது, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு எள் சாதம் படைச்சி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு நிறைய நீங்கள் தானங்கள் செய்யலாம். இந்த தானங்கள் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பேனா, பென்சிலு, புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவருக்கு நல்லாயிருக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சனியின் வக்கரன் வந்து உங்களுக்கு பாடாப்படுத்துறது முதல்ல போகும். மனோ நிம்மதியும் தைரியம் வரும். வேலை செய்கிற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டி போங்க. வியாபாரத்தில் எக்ஸ்பென்ஷனுங்கிறத விட்டுட்டு இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு போங்க. புதிய உறவுகள், புதிய பயணங்களில் மிக கவனமாக இருங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கிற வேலையிலேயே இந்த 135 நாள் தொடர்ந்து போங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவோ அல்லது இடமாற்றமோ டிரான்ஸ்ஃபரோ நிச்சயமாக வரும். அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு
எவ்வளவோ நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா, இதெல்லாம் பொது பலன் தான். ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி உங்களுக்கு நாங்க குடுக்குறோம். ஏன்னா, உங்க ஜாதகத்தில சனி யோகக்காரகனா, அள்ளி கொடுப்பாரா? கிள்ளி கொடுப்பாரா? அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் மாறும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் ஒரு அனுபவ காலம், அனுபவத்த கொடுப்பார். ஒரு ட்ரெய்னிங் பீரியட். அந்த அனுபவம் ட்ரெய்னிங் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல பொசிஷனையும், நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார். அப்படிங்கிறது தான் தீர்க்கமான உண்மை. கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை. அப்படிங்கிற மாரி நீங்க குலதெய்வ வழிபாடும், பித்ருக்களுக்கு தர்ப்பணமும் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.